கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் பெருமூச்சை கேட்டு அவளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை, கஷ்டத்தை, வேதனைகளை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கென்று ஒரு பெரிய வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தைக்கென்று ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு, ஒரு மகிமை உண்டு. அவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து மனசில் வைத்து அதை உரிமை பாராட்டி ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு ஆசீர்வாதமான உயர்ந்த மறுரூப மலையாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பஞ்சமான சூழ்நிலைகள் செழிப்பான சூழ்நிலைகளாய் மாறும். உங்கள் வேதனைகளெல்லாம் மறையும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் மகிமைக்குரியவர், எல்லா துதியும் கனத்துக்கும் பாத்திரர் என்று சொல்லி துதியுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க, இன்றைக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள்.